துன்பத்தில் மகிழ்ச்சியுங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40 முதல் 48 வரை இந்தப் பகுதி நமது விசுவாசத்திற்காக தாங்கும் துன்பங்களைப் பற்றிய ஒரு சக்தி வாய்ந்த பார்வையை நமக்கு வழங்குகிறது. துன்பத்திலுள்ள மகிழ்ச்சியை புரிந்து கொள்வது அப்போஸ்தலர்கள் சாட்டையால் அடித்து இயேசுவின் நாமத்தில் பேசக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டனர். ஆனாலும் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வெளியேறினர். ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது அவமானத்தின் அடையாளம் அல்ல, மாறாக ஒரு மரியாதை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது அவருக்கு அவர்கள் காட்டிய அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு சான்றாகும். அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வரை எழுதுகிறார். அது மட்டுமல்ல, துன்பம் பொறுமையை உண்டாக்குகிறது, பொறுமை நற்பண்பை உண்டாக்குகிறது, நற்பண்பு நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்பதை அறிந்து நமது துன்பங்களிலும் நாம் மகிழ்ச்சியடைகிறோம். துன்பத்திலும் விசுவாசம் எனக்குத் தெரிந்த ஒரு பெண்மணி பல வருடங்களாக புற்றுநோயுடன் போராடினார். மிகுந்த உடல் மற்றும் உணர்ச்சி வலி இருந்த போதிலும் அவரது நம்பிக்கை ஒருபோதும் தளர்வடையவில்லை. விரக்தியில் அடிபணிவதற்குப் பதிலாக அவர் தனது நோயை சாட்சியமளிக்க ஒரு தளமாக பயன்படுத்தி கிறிஸ்துவின் மீதான தனது நம்பிக்கையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். இதுபோன்ற கடினமான காலங்களில் அவரது மகிழ்ச்சியும் அமைதியும் பலரை ஊக்கப்படுத்தி சிலரை இயேசுவில் விசுவாசிக்க வழிவகுத்தது. அப்போஸ்தலர்களைப் போலவே அவளுடைய துன்பமும் ஒரு சாட்சியமாக மாறியது. கடவுள் நமது மிகவும் சவாலான தருணங்களை எவ்வாறு தம்முடைய மகிமைக்கான வாய்ப்புகளாக மாற்ற முடியும் என்பதை விளக்குகிறது. இதை நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது? தற்போதைய சவால் நமது சோதனைகளை ஒப்புக்கொள்வது. அப்போஸ்தலர்கள் தங்கள் விசுவாசத்தில் சாய்ந்தது போல கடவுளின் பலத்தில் சாய்ந்து கொள்ள நம்மை அனுமதிக்கிறது. கடவுளின் நோக்கத்தை தேடுங்கள். கஷ்டத்தின் போது உங்கள் துன்பத்தில் அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்தும்படி கடவுளிடம் ஜெபியுங்கள். பெரும்பாலும் இவை விசுவாசத்தில் வளரவும் மற்றவர்களுக்கு சாட்சி கொடுக்கவும் மறைக்கப்பட்ட வாய்ப்புகளாகும். வழிபாட்டில் உண்மையாக இருங்கள். அப்போஸ்தலர்களைப் போலவே துன்பங்கள் இருந்த போதிலும் வழிபாட்டிலும் கூட்டுறவுகளிலும் தொடர்ந்து இருங்கள். வழிபாடு நம் இதயங்களை கடவுள் மீது ஒருமுகப்படுத்தி அவருடைய இறையாண்மையையும் நன்மையையும் நமக்கு நினைவூட்டுகிறது. ஊக்கத்தின் ஒளியாக இருங்கள். கடவுளின் உண்மைத்தன்மையைப் பற்றிய உங்கள் அனுபவங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கதை வேறொருவருக்கு மிகவும் தேவைப்படும் ஊக்கமாக இருக்கலாம். உங்கள் தற்போதைய அல்லது கடந்த காலத் துன்பத்தை மற்றவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் செய்தியாக எவ்வாறு மாற்றுவது என்பதை கருத்தில் கொள்ளுமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சவால் விடுகிறேன். சோதனைகளின் மத்தியிலும் மகிழ்ச்சியடைய வழிகளைக் காட்டும்படி கடவுளிடம் கேளுங்கள். பின்னர் அந்த மகிழ்ச்சியை உலகத்துடன் தைரியமாகப் பகிர்ந்து கொள்ளுங்கள்.